ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 ஆண்டில் 2வது மாதமான பிப்ரவரி மாதம் முடிந்து 3வது மாதமான மார்ச் மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன இந்த மார்ச் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் பிறந்த ஃபஸ்ட்டில் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடந்தது. அதை தொடர்ந்து இந்த மார்ச்சில் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்பட இருக்குது. அதனால் ஒவ்வொருவருக்குமே நேரமானது அதிகமாக நெருங்கிடுச்சு என்று சொல்லலாம். அந்த நேரம் அதிர்ஷ்ட நேரமாகவும் இருக்கலாம், ஆபத்து நேரமாகவும் இருக்கலாம். இது அவங்கவுங்க ராசிக்கு கிரகநிலைகள் எப்படி அமைதோ அதை பொறுத்து இருக்கோ. அந்த வகையில் தான் மீனம் ராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகளால் என்ன பலன்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கிரகநிலையால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் விதின்ட்டு நினைக்கிறோம். ஆனால் எல்லாத்துக்குமே காரணம் விதி கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ அதை நாம் புரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணி அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் கிரகங்களால் கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பேட்டில் எப்படி உத்தரப்பொருள் சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல தான் கிரகங்களும் தாக்கங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் முதல்ல என்னென்ன கிரகங்களுடைய மாறுதல்கள் இருக்குது அப்படிங்கிறத மார்ச்சில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலனை டீப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல என்ன கிரக மாற்றங்கள்ங்கிறத பார்க்கலாம். இந்த மார்ச்சில் கிரகநிலைகளில் நிறைய பயிற்சி ஏற்படுறதுனால தொழில்துறையில் மாற்றங்கள் நிறைய காத்திருக்கு. அதில் யாருக்கு நல்லது யாருக்கு ஆபத்து அப்படிங்கிறது நிறைய குறிப்பிடப்படுது. அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டில் 3வது மாதமான மார்ச் இந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்து இருக்குது. எதிர்வரக்கூடிய இந்த மார்ச் 2026 குறிப்பிடத்தக்க கிரகநிலை மாற்றங்கள் காண இருக்குது. குறிப்பாக மார்ச் 2ஆம் நாள் மீன ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் மால்வய ராஜயோகத்தை உண்டாக்கிறார். அதை தொடர்ந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் வகர நிவர்த்தி அடைகிறார். இதே போன்று மார்ச் 15 அன்னைக்கு சூரியன் மீன ராசியில் குடியேறுகிறார். இந்த மாதிரி நிறைய சுபிட்சமான கிரகநிலை மாற்றங்கள் மார்ச் மாதம் நிகழ இருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்களுடைய தாக்கம்தான் யாருக்கு என்ன பலன் அளிக்கும் என்பது குறித்து விரிவாக ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கிரகநிலை கணிப்பாளர்கள் கூற்றுப்படி இந்த மார்ச் 2026 சாதகமான பலன்கள் அளிக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் பல நிகழ இருப்பதாக குறிப்பிடப்படுது. இது ஒரு தனிநபர் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் என்பது சொல்லப்படுது. குரு பகவான் தான் மார்ச் 11ஆம் தேதி வகர நிவர்த்தி அடைகிறார். இந்த ஒரு கிரகநிலை மாற்றமானது உண்மையாலுமே சுபிட்சமான மாற்றமாக பார்க்கப்படுது. இதே போன்று கும்பம் ராசியில் மார்ச் 21ஆம் நாள் புதன் வகர நிவர்த்தி அடைகிறார். தொடர்ந்து வரக்கூடிய மார்ச் 26ஆம் தேதி செவ்வாய் கிரகம் எழுச்சி அடைகிறது. இந்த மாதிரி கிரகங்கள் பயிற்சி எழுச்சி இந்த மாதிரி நிறைய இருக்குது. மார்ச்சில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மார்ச் 2 மீன ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம், மார்ச்சுடைய 11 மிதுனத்தில் குரு வகர நிவர்த்தி, மார்ச்சுடைய 14 கும்பத்தில் புதன் வகர நிலை எழுச்சி, மார்ச் 15 மீனம் ராசியில் சூரியன் சஞ்சாரம், மார்ச் 21 கும்பத்தில் புதன் வகர நிவர்த்தி, மார்ச் 26 கும்பத்தில் செவ்வாய் எழுச்சி. இந்த மாதிரி எழுச்சி பயிற்சி நிறைய இருக்குது. இப்போ மார்ச் மாத கிரகநிலைகள்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ உங்களுக்கான பலனை பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க.
கன்னி ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கன்னி ராசி உத்தர 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் சூரிய, சுக்கிரன், புதன் வகரத்தோடு, சனி, ராகு, செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, லாபஸ்தானத்தில் சந்திரன், அயனசைன போகஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகநிலை இப்படி அமையிறது, கிரக மாற்றங்கள் இதெல்லாம் வைத்து தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை அனுபவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய திறமையுடைய கன்னிராசினியர், இனி உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். தொல்லைகள் தந்துட்டு இருந்த எதிரிகள் உங்களுக்கு தீரும். வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். மெயினாக கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. பணவரவு கொஞ்சம் தாமதப்படும். வீண் ஆசைகள் உண்டாகலாம். அதனால் அந்த ஆசைகளை குறைத்து கொள்வதில் கவனம் தேவை. இந்த மாதிரி சிலதில் கவனம் இருந்தாவே போதும், வெற்றிதான். தொழில் வியாபாரத்தில் வேகம் குறைந்தாலும் திருப்திகரமாக நடக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா கவனமோடு செயல்படுவது நல்லது. எதிர்பார்த்த ஆர்டர்கள், சரக்குகள் வருவதில் தாமதம் உண்டாகலாம். அதனால் அதில் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவசியம். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. மற்றொரு ஆலோசனை கேட்டு செயல்படாமல் இருந்தீங்கன்னா அது ஆபத்தை ஏற்படுத்தும். மேல் அதிகாரிகள் மூலம் நன்மையானது உண்டாகும். அதனால் மேல் அதிகாரிகள் சொல்வதெல்லாம் கேட்டு நடங்க. அப்புறம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த டைம் குறையும். எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பாராத வகையில் நடக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையை நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமும் அனுசரணையும் இருப்பது நல்லது. இதோடு உறவினர்கள், நண்பர்களோடு இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, பெண்களுக்கு வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்கள் ஆலோசனைகளை ஏற்கிறதுக்கு முன் அது பற்றி பரிசளிப்பது நல்லது. இல்லைனா அதில் உங்களுக்கு தான் கஷ்டம். இது பெண்கள் மெயினாக யூஸ் பண்ணுங்க. ஏதாவது மற்றவர்கள் ஆலோசனை ஏற்கிறதுக்கு முன்னு அதை பற்றி பரிசளிப்பது நல்லது. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு ஆதாயம் இருக்குது. அப்புறம் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் எண்ணிய விதத்தில் கைகூடும். அதுக்கான சூழ்நிலை இந்த டைம் உருவாகும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆலோசனையில் ஈடுபடலாம். மெயினாக அப்படி ஈடுபடும் போது தேவையான நிதி உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பணி சுமை குறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். மேலிடத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவீங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை தக்க வைத்து கொள்ளுங்க. அப்புறம் மாணவர்கள் எதிலும் நல்லது கெட்டதை யோசித்து அதன் பின்பு அந்த காரியத்தில் ஈடுபடுவது நன்மை தரும். கல்வியில் கூடுதல் கவனம் தேவை, இல்லைனா உங்களுக்கு தான் கஷ்டம். இதுதான் கன்னி ராசிக்காரங்களுக்கான பலன்கள். இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னி ராசிக்கு இந்த டைம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழும். வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்தோடு வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து நல்ல தோள்கள்லாம் சேரும். அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அஸ்தமில் பிறந்த கன்னி ராசிக்கு இந்த டைம் அலைச்சல் இருக்கும். சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படும். உங்கள் குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகள் வரலாம். அதற்காக உங்களுடைய குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கி கொள்ளுங்க, போதுமானதாக இருக்குது. அப்புறம் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னி ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறத்துக்கு முன் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்க. திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டவங்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும். புதிதாக வீடு மன வாங்க வேண்டும் என்று யோசனை செய்தவர்களுடைய எண்ணம் ஈடேறும். ஸோ இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்னங்கிறத சொல்லிவிட்டு சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. பரிகாரமாக புதன்கிழமையில இனி பெருமாளை வணங்கி 9 ஏழைகளுக்கு புளியஞ்சாதம் அன்னதானம் வழங்கணும். இதனால் மனத்தெளிவு உண்டாகும், அறிவுத்திறன் அதிகரிக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னி ராசிக்காரங்க செய்திடுங்க.
ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.